ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கன்னி லக்கண கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 11ஆம் பாவம் 11ஆம் ராசியான கடகராசின்னு பதிவாக இந்த கடகராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திதானாகி 4 கோடி 7 கோடி குரு பகவான் எப்படி பண்ணிச்சு எப்படி பலனுக்கு அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனது தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது ராசி கட்டு நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டு பார்த்தீங்கன்னா முன் பேச்சில் நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரச சாரம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ரச சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரிய சந்திர செவ்வான் புதன் கிரகத்தை போட்டிருப்பாங்க. அந்த கிரகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை பெயரிட்டிருப்பாங்க. நட்சத்திர சாரத்தை பெயரிட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுடைய தசாபதிநாதர்கள் வந்து கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணிச்சு உங்களுக்கு தசாபதி பலன் அளிக்கும் போது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா, புரிதல் பதிவு போது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, கன்னிலக்கண கன்னிராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. கன்னிலக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை குரு பத்தி நடக்குமானா லக்கண பாவரீதியை நீங்கள் பலன் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய் திசையானது 3 கோடி 8 கோடி தசைங்க. அதே அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு புத்தியானது பார்த்தீங்கன்னா 4 கோடியவன் 7 கோடி, அதாவது பாதகாதிபதி அது சுகாதிபதியோட புத்திங்க. ஓகேங்களா, அப்போ எத்தனை நாள் செயல்பட்டு கேட்டிங்கன்னாக்கா, செவ்வாய் திசையானது 7 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். செவ்வாய் திசையில் உங்களுக்கு குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்தில் நீ வேறு 11ஆம் பாகம் 11ஆம் ராசியான கடகராசி என்ன நட்சத்திர சாரம் பார்த்துலாங்க. அப்போ என்ன சாரமாக இருக்குதுங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பூசம் 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆயில் 1 2 3 4 பாதம் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாத குரு பகவான் அதாவது பாதகாதிபதி அது சுகாதிபதி எப்படி பயணிச்சு எப்படி பயணிக்கு பார்ப்போம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே உச்சம் பெறார். அப்போ நவாம்சத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சம் பெறுவார். ஓகேங்களா, உச்சம் பெற்று அதாவது புஷ்கர மாதம் மட்டும் உச்சம் பெறார். அப்போ வந்து வலுவாக இருக்கிறார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்ன பலன் கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா, கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய் மூலியமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்காம கட்டாயம் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஊர் விட்டு ஊர் தான் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் திசை அப்படி. ஓகேங்களா, அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான முயற்சி நம்ம இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் மூலியமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய மனைவி மூலியமாக லாபத்தை ஈட்டக்கூடிய அளவு கூட்டு தொழில். ஓகேங்களா, அப்போ இன்னொருத்தர் முதல் போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வழியில் யாரும் உதவி பண்ணுவாங்க. அவங்க மூலியமாக முதல் போட்டு நம்ம தொழில் பண்ணி லாபத்தை ஈட்டுறது. அதே மாதிரி நம்ம தாய் வழியாக அவங்க முதல் போட்டு நம்ம லாபத்தை ஈட்டுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒன்று தாயார் வழியில் இல்லைன்னா வந்து கூட்டாளிகள் வழியில் அதில் சமூகத்தில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் வழியில் இந்த மாதிரி வம்சம் இந்த மாதிரி வழியில் இந்த மாதிரி கரெக்டில் நம்மளும் லாபத்தை பெறுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி கனெக்டிவ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை பெற்று நம்ம வழிநடத்து போகிற மாதிரி சூழ்நிலை நம்ம ஏற்படுவாங்க. அப்போ வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தாய்கிட்டையும் கூட்டாளிங்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் அனுசரித்து போகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட இப்படி மாறி அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். சிறப்பாக இருக்குது, சிறப்பாக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஊர் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் ஒரு நல்ல லெவல் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குங்க. ஓகேங்களா, சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அது சார் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சார் இல்லைங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சார் பார்த்தீங்கன்னா 5 கோடி 6 கோடி சாரம். அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க, 11 சம்மந்தப்பட்டு 5 6 சம்மந்தப்பட்டு மேலே வந்து 4 7 பயணிக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாபத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பஞ்சாயத்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்து இதெல்லாம் ஒரு வழி வேதனை அனுபவிக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க மூலியமாக ஒரு குலத்தை பூர்வீக மூலியமாக ஒரு லாபம் பெறுறது. அதே மாதிரி மனைவி வழி சொத்து பாரம்பரிய சொத்து மூலியமாக லாபம் பெறுறது. அப்போ தாய் மாமா மூலியம் வளர்ப்பு தாய் மூலியமாக வாடகை தாய் மூலியம் இந்த மாதிரி நம்ம லாபம் பெறுறது. சில பார்த்தீங்கன்னா நம்ம இது பெண் ஜாதகம் வந்ததுனாக்கா வாடகை தாயாக போவாங்க இல்லை வளர்ப்பு தாயாக இருப்பாங்க. அது மூலியம் லாபத்தை பெறுவாங்க. ஓகேங்களா, அப்போ அது மூலியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வண்டி வாகனம் சொகுசு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தில் பங்கு போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதில் வரும்னாக்கா பூர்வீக விஷயத்தில் வரும், குழந்தைங்க விஷயத்தில் வரும், மனைவி பாரம்பரிய சொத்தில் வரும், அரசியல் சம்மந்தப்பட்டு கலைத்துறை சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி சொத்து தொடர்பில் லாபத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதிரி அமைப்பில் லாபத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் புறம் சொன்னாலும் பிரச்சனைக்கு வருங்க. பிரச்சனைக்கு வந்து தான் நம்ம லாபத்தை பெறுவோம். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குது அங்கே ஆயில் சாரம் இல்லைங்களா. அப்போ 1 கோடியும் 10 கோடி சாரம். அப்போ 1 கோடி 10 கோடி சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 11 சம்மந்தப்பட்டு 1 10 சம்மந்தப்பட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 7 பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டங்கள் தான் நம்ம டிஃபிகலாக இருக்கணும். அப்போ அது இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும், எதில் அனுசரித்து போயிடணும். அதே ஒரு கூட்டு தொழில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் மூலம் லாபம் பெறுறது, இன்னொருத்தர் தொழில் மூலியமாக லாபம் பெறுறது, இதெல்லாம் நம்ம காலகட்டம் கிடைக்குமான்னு கேட்டாக்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாமளே தன்னோட முயற்சினால் நம்ம பணம் போட்டு நம்ம சேர்த்து வச்ச பணத்தை போட்டு கூட தொழில் பண்ணி லாபத்தை பெறக்கூடிய ஆளாக கூட அமைப்பீங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமாக திடீர்னு நல்ல லாபம் திடீர்னு நல்ல லாபம் பெறுகிறது. இதனால் ஊர் போகிறது
போகிறது, பயணிக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகரிச்சுட்டே இருக்கிறது. அப்போ மூத்த சகோதரி மூலம் லாபம், மாமியார் அது இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மாமியார் சப்போர்ட் கிடைக்கிறது பாயிண்ட் கிடைக்கும். அது முன் ஜென்ம பின் ஜென்மங்க சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ திடீர்னு நம்மளுக்கு உதவி பண்ணி நம்ம கை தூக்கி விடுவாங்க. அப்போ அது மூலிமா நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது ஊரு டூர் தான் பயணமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஊரு டூர் பயணமாக இருந்து இதில் உள்ளபடி செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக இருக்கும். அப்போ உள்ளூர்லேயே இருந்தோம்னாக்கா இப்போ ஊரு டூர் நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தால் இது அனைத்தும் சாத்தியங்க. ஓகேங்களா? பயணமே சிறப்பு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.